பவரை பற்றி பேசிய டி.கே. சிவகுமார், அண்ணாமலை கொடுத்த காட்டமான பதிலடி. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 9 ஆண்டுகள் கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றிவிட்டு அதன் பிறகுதான் தமிழக பாஜகவில் இணைந்தார். இந்த நிலையில் காவிரி தண்ணீர் விவகாரத்தில் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருவதோடு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்போவதாக கூறி வருவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அண்ணாமலை. இந்த நிலையில் இன்று மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக மு.க.ஸ்டாலின் நடத்திய தென்னிந்திய முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் சென்னை வந்தார். முன்னதாக அவருக்கு எதிராக பாஜக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற தொகுதி அரசியல் கூட்டத்தில் கலந்து கொள்ள டி.கே. சிவகுமார் வந்திருந்தார். அப்போது உங்கள் வருகையை ஒட்டி அண்ணாமலை கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறாரே என்று மீடியாக்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு டி.கே. சிவகுமார், பாஜகவின் கருப்பு கொடி போராட்டத்தை வரவேற்கிறேன். அவர்கள் என்னை திகார் சிறையில் அடைத்த போதே பயப்படாத நான் இந்த கருப்பு கொடி போராட்டத்திற்கா பயப்பட போகிறேன்? அண்ணாமலையே எனக்கு தெரியும். கர்நாடகாவில் தான் அவர் IPS-ஆக பணியாற்றினார். அதோடு எங்களுடைய பலமும் அவருக்கு தெரியும். அவருக்கும் பாஜகவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். இப்படி டி.கே. சிவகுமார் சொன்ன சிறிது நேரத்திலேயே அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் அவருக்கு ஒரு பதில் கொடுத்துள்ளார். அதில், கர்நாடகாவில் IPS அதிகாரியாக நான் விடாமுயற்சியுடன் சேவை செய்தேன். அதை நினைவு கூர்ந்து இந்த எளிய மனிதனை வாழ்த்தியதற்காக டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, தற்போதைய கர்நாடகா முதலமைச்சராக இருக்கும் சித்தாராமையாவை அவரது முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து வீழ்த்திவிட்டு கர்நாடகா முதலமைச்சராக போகும் உங்களது அயராத முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் அவரை வாழ்த்துவது போன்ற ஒரு அட்டாக்கையும் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. மோடி அமித்ஷா போடும் பிளான், மு.க.ஸ்டாலினை துரத்தும் ஆபத்து. தென்னிந்திய முதலமைச்சர்களுடன் கூட்டு சேர்வதின் சீக்ரெட் வெளியானது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு எதிராக தாங்கள் என்னதான் போராட்டம் நடத்தினாலும் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து விட்டால் அதை செய்யாமல் விடமாட்டார்கள் என்பதை நன்றாக தெரிந்தவர்தான். அந்த வகையில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக தற்போது தான் போராட்டம் நடத்தினாலும் 2026 மாற்றத்தை கொண்டு வந்தாவது அதை தமிழ்நாட்டில் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் திமுக ஆட்சி முடிவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருப்பதால் தங்களுடைய அனைத்து ஊழல்களையும் வெளியில் கொண்டு வந்து தன்னை கம்பி எண்ண வைக்க திட்டம் போடுகிறார்கள். அதற்காகத்தான் டாஸ்மாக் ஊழலை கையில் எடுத்துள்ளார்கள் என்பதையும் மு.க.ஸ்டாலின் தெரிந்து கொண்டார். குறிப்பாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று தன்னையும் நீதிமன்ற கூட்டில் ஏற்றி சிறையில் தள்ளிவிட வேண்டும் என்று ஸ்கெட்ச் போடுகிறார்கள் என்பதால் இப்போது தனக்கு ஆதரவு குரல் கொடுக்க தலைவர்கள் வேண்டும் என்பதற்காகவே அண்டை மாநில முதலமைச்சர்களுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நமக்காக அவர்கள் போராட்டத்தில் குதிக்கும் அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கிவிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக கூறுகிறார்கள். அதனால்தான் கர்நாடகா காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு எதிராக இருந்து வந்த போதும் தனது சுயநலத்துக்காக அவர்களுடன் நெருக்கம் காட்டி வருகிறாராம் மு.க.ஸ்டாலின். அதேபோல்தான் அண்டை மாநிலமான கேரளா முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் நிலையில் கேரள குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு எல்லை பகுதிகளில் கொட்டிவிட்டு செல்கிறார்கள் என்றாலும் அதை பற்றி ஸ்டாலின் கவலைப்படவில்லை. அவர்களும் பாஜகவுக்கு எதிரானவர்கள் என்பதால் கண்டிப்பாக பாஜக தன்னை அட்டாக் செய்தால் பினராயி விஜயன் தனக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார் என்பதனால் அவருடன் நட்பு வளர்த்து வருகிறார். இப்படி ஒரு திட்டத்துடன் தான் தெலுங்கானா முதலமைச்சரையும் தன் பக்கம் இழுத்துள்ளார். அந்த வகையில் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த தென்னிந்திய முதல்வர்களும் ஒன்று திரண்டு விடுவார்கள் என்றொரு நிலையை ஏற்படுத்தவே இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியுள்ளாராம் மு.க.ஸ்டாலின். அதனால் அடுத்தபடியாக டாஸ்மாகில் ஊழல் செய்து விட்டதாக செந்தில் பாலாஜியை தொடர்ந்து தன்னை அமலாக்கத்துறை கைது செய்யும் போது நான் எந்த ஒரு ஊழலும் செய்யவில்லை, மும்மொழி கல்விக் கொள்கை மற்றும் தொகுதி மறுசீராய்வுக்கு எதிராக செயல்பட்டதினால்தான் தன்னை திட்டமிட்டு பழி வாங்குகிறார்கள் என்று ஒரு செய்தியை பரப்பிவிட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் தன்னிடம் கைகோர்த்துள்ள அத்தனை முதலமைச்சர்களையும் தனக்கு ஆதரவாக குரல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளாராம் மு.க.ஸ்டாலின். அந்த வகையில் தொகுதி மறுசீராய்வு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு பின்வாங்க மாட்டார்கள் என்பது மு.க.ஸ்டாலினுக்கு நன்றாக தெரிந்த போதும் தனது சுயநலத்துக்காகவே ஹிந்தி கூட்டணியை உருவாக்கியது போன்று இப்போது இந்த தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களையும் மு.க.ஸ்டாலின் தன் பக்கம் இழுத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. விஜய் கட்சியில் நடக்கும் வசூல் வேட்டை, இவரா ஊழலை ஒழிக்கப் போகிறார்? நடிகர் விஜய் தான் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிர்வாகிகளை நியமிக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார்.
குறிப்பாக இன்னமும் முழுமையாக அரசியல் களத்தில் வராத விஜய் அவ்வப்போது தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டு வருபவர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டதாகவும் எல்லா துறைகளும் ஊழல் மழிந்து விட்டதாகவும் தனது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். அதோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இல்லாத ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குவோம் என்றும் குரல் கொடுத்து வருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் விஜய் கட்சிகள் நடந்து வரும் ஒரு சம்பவம் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தற்போது விஜய் கட்சியில் அவரது ரசிகர் மன்றத்தில் நீண்ட காலமாக இருந்தவர்களுக்கு முக்கிய பதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் புதிதாக கட்சிக்குள் வந்து பொறுப்பு கேட்கும் நபர்களிடத்தில் வசூல் வேட்டை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஒன்றிய செயலாளர் பதவிக்கு 1 லட்சம் ரூபாயும், நகர கழக செயலாளர் பதவிக்கு 10 லட்சமும், மாநகர செயலாளர் பதவிக்கு 15 லட்சமும் கேட்கிறார்களாம். அந்த தொகையை கொடுக்க முன்வரும் நபர்களுக்கே பொறுப்புகளை கொடுத்து வருகிறார்கள். விஜய் கட்சியில் மேல்மட்டத்தில் இருக்கும் நபர்களால் இந்த தொகை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக விஜய் ரசிகர்கள் வட்டாரத்தில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்படி என்றால் தளபதிக்காக ஆரம்ப காலத்திலிருந்தே உழைத்த எங்களுக்கு பதவி கிடையாதா? பணம் கொடுத்தால்தான் பதவி கொடுப்பீர்களா என்று சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து வருகிறார்கள். இதை பார்த்த நடிகர் விஜய் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் அவரது கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகளை நியமிக்கும் போதே இவ்வளவு லஞ்சம் கைமாறிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இவர்கள் நாளை விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஊழல் செய்யாமல் இருப்பார்களா? அதோடு இப்போது அவர்கள் கட்சி பதவிக்கே வாங்கும் இந்த லஞ்சத்தையே தடுத்து நிறுத்த முடியாத விஜய் அப்போது அவர்கள் செய்யும் ஊழலை எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறார் என்று நெட்டிசன்கள் கடுமையான கேள்விகளை பதிவிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. கடைசி நேரத்தில் பல்டி அடித்த பவன் கல்யாண், அதிர்ச்சியில் திமுக புள்ளிகள். சென்னையில் இன்று தொகுதி மறுசீராய்வுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பினராயி விஜயன், ரேவந்த் ரெட்டி, பகவந்த் மான், டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் சில கட்சிகளை சேர்ந்த எம்பிகளும் பங்கேற்றார்கள். குறிப்பாக ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியை சார்ந்த உதய் சீனிவாஸ் என்ற எம்பியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்னை வந்திருந்தார். அவருக்கு திமுக சார்பில் நேற்று மாலை வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். ஆனால் இன்று மு.க. ஸ்டாலின் நடத்திய அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று பவன் கல்யாண் வெளியிட்டுள்ள செய்தியில், தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எங்களை திமுகவினர் நேரில் வந்து அழைத்தார்கள். என்றாலும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் இதில் எங்களால் பங்கேற்க முடியவில்லை என்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். ஆனால் இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறுகையில், நடிகர் பவன் கல்யாண் திட்டமிட்டே இந்த செயலை செய்துள்ளார். தனது கட்சியின் எம்பியை அனுப்புவது போல் அனுப்பி அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் இதை செய்துள்ளார். அப்படி இல்லை என்றால் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருப்பதால் இதில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கலாமே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவமதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் செய்த செயல் என்று பவன் கல்யாணை திமுகவினர் விமர்சித்து வருகிறார்கள். நண்பர்களே, கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் பவர் அண்ணாமலைக்கு தெரியும் என்று சொன்ன டி.கே. சிவகுமாருக்கு அடுத்த நொடியே தனது எக்ஸ் பக்கத்தில் அண்ணாமலை கொடுத்த பதிலடி. அரவிந்த் கெஜ்ரிவாலை போலவே தன்னையும் கம்பி எண்ண வைத்து விடுவார்கள். அப்போது தனக்காக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஒன்று திரண்டு பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மு.க. ஸ்டாலின் சென்னையில் தென்னிந்திய முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருப்பது மற்றும் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லும் நடிகர் விஜயின் கட்சியில் 10 லட்சம் 15 லட்சத்துக்கு மாவட்ட ரீதியான பதவிகள் வழங்கப்பட்டு வருவது, தனது கட்சியின் எம்பியை மு.க. ஸ்டாலின் நடத்திய தொகுதி மறுசீராய்வு ஆலோசனை கூட்டத்திற்கு அனுப்பிய ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடைசி நேரத்தில் அவரை புறக்கணிக்க வைத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.